Good morning, students. Good morning to all. Today we are going to see Unit 6. Unit 6 poem, The Comet, written by Norman Littleford. The Comet. What is a comet? Comet என்ன? அந்த வான்வெளியில தோன்றக்கூடிய அந்த வால் நட்சத்திரம். I think you have studied about this in geography. Geographyல comet, the sun, earth இத பத்தி படிச்சிருப்பீங்க. They are given the warm-up part. Fill in the crossword puzzle using the clues given below. கீழே வந்து across downல வந்து ஒரு puzzles மாதிரி கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னாலே தெரியும், puzzles மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த puzzlesக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். This is homework for you. ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். Earth's only natural satellite எதுப்பா? Acrossல second one. Earth's only natural satellite moon. So on the top, அந்த 2ன்ற காலத்துல M-O-O-N 4 letters. Left to right. Acrossனா left to right எழுதணும். Downனா என்னது? Upல இருந்து down நோக்கி எழுதணும். So you find out the answer and write the answer in the boxes. Answer கண்டுபிடிச்சு boxesல எழுதணும். They are given the planets. See that? Sun, Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. Then see that poem. This is the poem. I think this is a memory poem. First 3 stanzas memory poem pa. Totally they are given 6 stanzas. You are going to memorize only 3 stanzas. Rampaging through the heavens, never stopping day or night. A spectacle of a lifetime, your comet in full flight. Rampaging through the heavens. அது வான்வெளியில rampaging ஓய்வு இல்லாம நைட்டும் பகலும், never stopping day and night. ஓய்வே இல்லாம நைட்டும் பகலும் அந்த வான்வெளியில ஒரு அதிசய தோற்றத்துல இருக்குது. A spectacle of your lifetime, a comet in full flight. அந்த சூறாவளி போல அந்த சூறாவளி போன்ற அந்த வால் நட்சத்திரம் ஒரே முழு மூச்சு, முழு வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபிளைட்னா அது கொஞ்சம் கூட அதோட ஸ்பீட்ல இருந்து ஸ்லோனஸ் வராது. அந்த முழு வீச்சுல பறந்துகிட்டே இருக்கும். வான்வெளியில ஓய்வு இல்லாம நைட்டும் பகல் என்னது ஒரு அதிசய தோற்றத்தை வச்சுட்டு இந்த வால் நட்சத்திரம் முழு வீச்சுல பறந்துகிட்டே இருக்குமா. அது எப்படின்னா சூறாவளி மாதிரி, சூறாவளி காத்து எவ்வளவு வேகமா போகுது அது மாதிரி பறக்குமா. Faster than a cheetah, with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. Faster than a cheetah. Do you know very well? You know very well. Cheetah is the fastest animal, isn't it? So cheetah விட இன்னும் faster. cheetah விட இன்னும் வேகமா, and with a tail that smiles long. அதோட tails என்னது? இந்த கோமெட்டோட tails வந்து ரொம்ப நீளம். அது பல மைல் தூரத்துல இருக்குமா. Then bigger than a mountain. மவுண்டனை விட ரொம்ப பெருசா இருக்குமா. So powerful and strong. இது உறுதி, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குமா அந்த வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம்னா ரொம்ப சின்னதா பொடிசா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. So faster than a cheetah, with a tail that smiles long. With a tail, வாலோட மிக நீண்ட மைல் தூரத்துக்கு அதோட tail இருக்கும். Bigger than a mountain, so powerful and strong. The outer ice is melting. The outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. The outer ice is melted. அந்த வால் நட்சத்திரம் வந்து மேல நோக்கி அதை டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோட வெளிப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த பனி, ஒரு பனிக்கட்டி மாதிரி என்னது அது இருக்கும். வேகம் அதிகமாக அது ஒரு நீராவி சக்தி, நீராவி சக்தியாகி அது போற பாதையில ஒரு தடத்தை உருவாக்கும்.
அந்த ஜெட் விமானம்லாம் போனோம்னா நம்ம போனா வானத்துல பார்க்கலாம். அந்த வெள்ளையா புகை மாதிரி நீளமா தெரியும் நமக்கு. ஜெட் எல்லாம் போச்சுன்னா மேல ராக்கெட், இந்த ராக்கெட்னு கூட சொல்ல, அந்த ராக்கெட் போச்சுன்னா அந்த தடம் நமக்கு தெரியும், அந்த புகைகளை கட்டிக்கிட்டே போறது. அதே போலயே இந்த வால் நட்சத்திரத்திலையும் அந்த அவுட்டர் ஐஸ் வந்து என்னது, வேப்பர் மெல்ட் ஆகுது, அப்படி வேப்ப அப்படியே ஆவியா நீராவியா மாறுது. அந்த வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காத்து படவும் அது என்னது அப்படியே ஒரு சைடு ஒரு பாதை மாதிரி அது போற இடத்துல ஒரு தடத்தை உருவாக்கிட்டே போகுது. So that outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. அதோட வழியில அது போகுது. So these three stanzas memory poem pa again one time I read this. Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of your lifetime, a comet in full flight, faster than a cheetah with a tail that's miles long, bigger than a mountain, so powerful and strong. The outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. Then fourth stanza, if once it comes too close to earth, the atmosphere will shake, with shock wave reaching to the ground, causing the land to quake. Causing the land to quake. If once it comes too close to the earth, இந்த வால் நட்சத்திரம் ஏதாச்சும் ஒண்ணு, நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கு, அது நம்மளோட பூமிக்கு மிக அருகில் ரொம்ப ரொம்ப பக்கத்துல வரும்போது the atmosphere will shake, வளிமண்டலமே என்ன ஆகும், குலுங்கும். மேக்சிமம் நம்ம இந்தியால பார்க்க முடியாது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதை பத்தி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. You can search in the Google and you can find out whatever happened during this comet. அந்த comet கிட்ட வரும்போது என்னென்ன நடந்துச்சு தெரியும். அந்த வளிமண்டலமே அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா அப்படியே ஷேக் ஆகும். Then with shock wave reaching to the ground, causing the land to quake. அது பூமியில ஒரு இடத்துல கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேல இருந்து பூமியை நோக்கி தரையில இறங்கும் போது அதை சுற்றி என்னது பூமியில ஒரு அதிர்வு வளையம், சுற்றி ஒரு அதிர்வு வளையமும் உருவாக்கிடும். அதிர்வு குவாக்னா அதிர்வு வளையம். ஸோ இஃப் ஒன்ஸ் இட் கம் டு க்ளோஸ் எர்த், ஏதாச்சும் ஒண்ணு வால் நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒண்ணு பூமிக்கு அருகில வரும்போது the atmosphere will shake, அட்மாஸ்பியர் ஷேக் ஆகும். with shock wave reaching to the ground, ஒரு அதிர்வோடு அது கீழே இறங்கும் போது அந்த லேண்ட்ல ஒரு அதிர்வு வளையத்தை உருவாக்குது. Then next stanza, scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. Scientists say the chemicals, scientists என்ன சொல்றாங்க, அந்த அறிவியல் விஞ்ஞானிகள், வால் நட்சத்திரம் அந்த விட்டுட்டு போற கெமிக்கல் வந்து அந்த துகள்கள் வந்து பூமியில அதோட லைஃப் ஆரம்பிச்சிருதான். தென் அது வந்து என்னது, அந்த கெமிக்கல்ஸ் அந்த ரசாயனத்தோட மிச்சத்தை மனித இனத்து மேலேயும் அது ஒரு வினை புரியுதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எப்படி மனிதன் தயாரிக்கிற மேன்மேடு இருக்குல்ல, இந்த ஆட்டோபாம், இந்த மாதிரி அணுகுண்டு, இந்த மாதிரி ஒரு பொருட்கள் வந்து பூமியில அதிர்வலை ஏற்பட்டு இன்னமும் இந்த ஜப்பான்ல இந்த ஹிரோஷிமா நாகசாகி போட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய விளைவு இன்னும் மக்களை பாதிக்கிறது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து மனித உடலை ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அதே போலதான் இந்த டஸ்ட், அந்த கெமிக்கல்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய அந்த துகள்களும் அந்த டஸ்ட் அந்த கெமிக்கல் மாதிரி ஒண்ணு உருவாக்கி என்னது which resulted in mankind, மனிதனுடைய பூமியில் உள்ள மனிதனுடைய மேன்கைண்ட்ல சில மாற்றங்களை, ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணுது. I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. I cannot say if. என்ன அர்த்தம், என்னால இது உண்மையோ இல்ல பொய்யோ அதை பத்தி தெரியாது, பட் அதை சொல்ற உரிமையும் எனக்கு கிடையாது. தென் இது என்னது, ஒரு முழு வீச்சுல நிக்காம பயணிக்கிற இந்த வால் நட்சத்திரத்தை பாக்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். அதுவே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். அது எவ்வளவு கெட்டது செய்யுது, என்ன ஃபோர்ஸ் ஏற்படுத்துதுன்ற முக்கியம் இல்ல, அதை பாக்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். That only I cannot say if this is true.
I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. Then next they are given about the author. Norman Littleford, 18th May 1889, 20th May 1947 வரைக்கும் இருந்திருக்காரு. Was an American poet born in Maryland, USA. Most of his works focused on life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. அவரோட போயம் எல்லாமே சிம்பிளா இருக்கும் அண்ட் என்னது ரீடர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். தென் அதுல இருக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். Glossary, rampaging, going through an area, making a lot of noise and causing damage. Spectacle, an unusual or unexpected event or situation that attracts attention and interest. Spectacle என்னது நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய கவனத்தையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய விதத்துல இருக்கிறதா ஸ்பெக்டாக்கிள், அந்த ஒரு சிச்சுவேஷன். காமெட், வாட் இஸ் காமெட்? This one they can ask in the question answer part. What is comet? An icy small solar body which when passing close to the sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. Trial. What is the meaning trial? A path often made or used for a particular purpose. Quack, a sudden violent movement. Earthquake ன்னு சொல்றோம்ல, பூமி அதிர்வு, அத quack. Quack means verb. This is the verb. A sudden violent movement of the earth's surface, sometimes causing great damage. சில சமயம் இது நிறைய டேமேஜ், பூமி நிலநடுக்கம் வந்துட்டாலே நிறைய டேமேஜை கொண்டு வந்துடும். See, they are given, memorize the first 3 stanzas of the poem. So this is the homework. This week I will give the test from this poem. Then read the following lines and answer the questions. Ramp again through the heavens, never stopping, day or night. And how does the comet travel? எப்படி வந்து அந்த comet travel பண்ணுது? Do you know how it travels? The comet travels without stopping day or night. Note the answer. எழுதிக்கங்க. How does the comet travel? The comet travels without stopping day or night. Then B. Which word could you replace rampaging with? Rampaging றதுக்கு பதிலா ரீப்ளேஸா என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? Rampaging means speeding. Speeding. The answer is speeding. Faster than a cheetah with a tail that's miles long. Why is the comet compared to a cheetah? A வந்து comet வந்து cheetah-ஓட கம்பேர் பண்ணப்படுது. The cheetah is one of the fastest animals. Cheetah is one of the fastest animals. So, the comet is compared to the cheetah. Cheetah is one of the fastest animal. The comet is compared to the cheetah. Whose tail is compared here? The tail of the comet is compared here. யாரோட tail இங்க கம்பேர் பண்ணப்படுது? cheetah-ஓட tail சொல்லிடக்கூடாது. The tail of the comet is compared here. Third question. With shock wave reaching to the ground, causing the land to quake. What is reaching to the ground? Groundல எது வந்து ரீச் ஆகுது? ஒரு அதிர்வு இல்லையா? அதிர்வு வளையம். So shock wave is reaching to the ground. Answer shock wave. இந்த ஆன்சர் எது மெயின் ஆன்சரோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்கப்பா. அப்புறமேல் சென்டென்ஸை நீங்க எழுதிக்கலாம். The shock wave is reaching to the ground. அது எதனால ஏற்படுது? கோமெட்னால ஏற்படுது. Then what is causing the land to quake? What is causing the
லேண்டிங் டு குவாக். என்ன நடைபெறுது அங்க? ஷாக் வேவ் தான் மறுபடியும் நடைபெறுது. அப்ப again the same answer. Shock wave is causing the land to quake. Same answer. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், shock wave. Then fourth one, in the dust they leave behind could have total life on the earth which resulted in mankind. What is the word they refer to? They refer to the comets. இங்க தேன்றதை யாரை ரெஃபர் பண்ணுது? எது வந்து இந்த டஸ்ட லீவ் பண்ணிட்டு போகுது? comets. So they refer to the comets. According to scientists, how did life start on earth? Scientists ஓட கருத்துப்படி லைஃப் எப்படி எர்த்ல ஸ்டார்ட் ஆகுது? According to scientists, the life could have started. The life அதே கொஸ்டின்ல இருந்தே வருதுப்பா. According to scientists, the life would have started from the dust left behind. From the dust. பூமியில அந்த பூமியினுடைய அமைப்பு உருவாகிறதே இதனாலதான் சொல்றாங்க அவங்க. Have started from the dust. From the dust left behind by the comets. Cometsனால விட்டு செல்லப்பட்ட அந்த துகள்கள். Then fifth one, but I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? I refers to the poet. Poet தான் சொல்றாரு. என்னால இது சரியா சொல்ல முடியுமோ முடியாது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காமெட்டை பார்க்கறதே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுன்னு சொல்றாரு. Who does I refer to? I refers to the poet Norman Littleford. கண்டிப்பா poet நேம் எழுதணும். உங்களுக்கு 7 யூனிட் இருக்கு, பட் ஜெனரலா போயட்னு எழுதக்கூடாது. எந்த இதுக்கு வந்தாலும் போயட்னு ஆன்சர் பண்ணா, what is the name of the poet? You must write the name of the poet according to the answer wise. Then B, what is the best spectacle mentioned to the above lines? The sight of the comets in full flight. எது வந்து ஒரு மிகச்சிறந்த பார்வையா சொல்றாங்க? The sight of the comet in full flight. The sight, sight. The sight of the comet in full flight is the best spectacle. Best spectacle. Then complete the summary by filling in the given spaces with suitable words, phrases given below. They are given the answer in the boxes. You have to fill the answers in the fill up. நீ வந்து இந்த fill upல வந்து answers வந்து மார்க் பண்ணணும். You can take this one for summary. நான் மைண்ட் மேப்பும் காமிப்பேன் உங்களுக்கு அடுத்த ஸ்கிரீன்ல. தென் சம்மரியாவும் இதை எழுதிக்கலாம். The poet describes a moving comet which speeds through the heavens and never takes a break by day or night. The first one answer day or night. Second line first இருக்கு பாருங்க. When a comet is in full flight, it gives a spectacular scene. It gives a spectacular scene. First row, third one. Spectacular scene, which can never be compared to anything else for a lifetime. The comet is compared to a cheetah. Third one answer, cheetah for its speed. அந்த வேகத்துக்கு cheetah-ஓட கம்பேர் பண்ணப்படுது. And a mountain as it is powerful and strong. எதுக்காக மலையோட கம்பேர் பண்றாங்க? For the powerful and the strong. The outer ice melts. எந்த பகுதி melts ஆகுது? Outer ice. The outer ice melts, which causes a vapor from the force and leaves behind a trail. ஒரு path, ஒரு பாதையை உருவாக்குது. A trail, சுவடு. A trail. Sixth one answer, a trail. As it travels on its way, if it comes very close to the atmosphere, it causes
a shake which in turn produces a shock wave. Shock wave produces a shock wave that reaches the Earth's surface. According to the scientists, யாரோட கருத்துப்படி scientist கருத்துப்படி, according to the scientists, the comets leave behind chemicals in the form of dust. Thus, it resulted in the emerging life on Earth, and mankind came into existence. But the poet is not sure whether this principle is true or not, but he knows for sure that whatever the truth may be, the sight of the comet in full flight is the best spectacular. The sight of the comet in full flight is the best spectacular. Then, poem appreciation. If one should come too close to Earth, the atmosphere will shake, with shock wave reaching to the ground, causing the land to quake. Because the rhyming words. What are the rhyming words here? When the sentence with the same pronunciation words, ஒவ்வொரு சென்டென்ஸ் ரைம் எண்டிங் வேர்ட்ஸ் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஷேக் அண்ட் குவேக். ஷேக் அண்ட் குவேக். செகண்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டும் ஃபோர்த் லைன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டும். மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்சா. ரைம் ஸ்கீம் என்ன? ஃபர்ஸ்ட் எர்த்துக்கு வந்து ஏ, எர்த்துக்கு வந்து ஏ. ஷேக் சேம் ப்ரொனவுன்சியேஷனா இல்ல, ஸோ பி. And third one, ground, இதுவும் different pronunciation, so C. A, B, C. Fourth one பாருங்க, இந்த shake sound ஓடே வருது, quack, so again B. The rhyme scheme of the stanza is A, B, C, B. A, B, C, B. When you read the poem aloud, you can feel or hear a rhythm. What according to you gives rhythm to the poem? The rhymes or the words in the line support your answers with the examples from the poem. Examples ஓட உன்னோட போயத் அந்த ரைம் ரிதமிக் வேர்ட்ஸ் வந்து போயத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத எக்ஸாம்பிள்ஸோட எழுத சொல்லிருக்காங்க. அந்த லைன் எடுத்து எழுதணும். அதுலயே உனக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட் ஃபிளைட், அந்த 2 லைன் எடுக்கலாம். Next, with a tail that smiles long, so powerful and strong. இது உனக்கு ஆன்சர் நான் ஷோ பண்றேன். See, this is the paragraph question. Answer the following questions in about 80 to 100 words. Narrate how the poet describes the comet. Give a detailed account of the various effects caused by the comet to the Earth. Then this is listening and speaking. Next, writing. This is homework for your homework. Imagine that you and your friend get a chance to visit another planet. நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் ஒரு அன்னொரு பிளானட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. There you befriend an alien who takes you around the planet. After reaching the Earth, write a letter thanking him for all the help he did. அங்க வந்து என்னது, அந்த பிளானட் வந்து ஒரு ஏலியன், உன்னோட ஃப்ரெண்டா ஏலியன் கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி நீ பூமிக்கு வந்த பிறகு அந்த ஃப்ரெண்டை உன்னை கூட்டிட்டு போன அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க், எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுத சொல்றாங்க. திஸ் இஸ் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், this is about the author. We know that author. Then summary. This is a summary. The poem, The Comet, written by Norman Littleford, describes a moving comet which speeds through the heavens and it never takes break. It speeds through heaven day and night. A comet is an icy small solar body which, when passing close to the sun, warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. It is a wonderful spectacle to view the comet to a cheetah which runs very fast. It is bigger than a mountain, so powerful and strong. The outer ice melts, which causes a vapor from the force
and leaves behind a trail as it travels on its way. When the comet comes very close to the Earth's atmosphere, it causes a shake, which in turn produces a shock wave that reaches the Earth's surface, causing great damage. According to the scientists, the comets leave behind chemicals in the form of dust, which resulted in the emerging of life, and mankind came into existence. The poet is not sure whether it is true, but he knows for sure the sight of the comet in full flight is the best spectacle. Then you can stop and see the meaning. See, here they are given in full explanation. I already explained to you. You can stop and read again one time, and if you want you can write this explanation also. See that? When you understand the meaning of the poem, you can memorize the poem very easy way. Then see the mind map. Speeds through the heavens, an icy small solar body. Mind map கண்டிப்பா ஒரு நோட் எழுதணும்ப்பா. An icy solar body, small solar body, warms and begins to release gases rare to be seen, never takes a break during day or night. Its full flight gives a spectacular scene. Compared to cheetah that runs fast, leave behind chemicals in the form of dust. When it comes very close to its atmosphere, it causes shake. This in turn produces a shock wave. It causes a great damage to the Earth's atmosphere. Then this is a question answer part. I already said the answer. If you want, you can stop and see the answer and copy it in your notes. But we already discussed this answer. Then see that I refers to the poet Norman Littleford. What is the best spectacle mentioned to the above lines? The sight of the comet in full flight is the best spectacle. See that paragraph question. Narrate how the poet describes the comet. எப்படி வந்து poet வந்து comet describe பண்றாங்க. The poet describes a comet which speeds through the heavens. A comet is an icy small solar body. அது வந்து என்னது full speedல heavenல travel பண்ணுது. A comet is an icy small solar body which, when passing close to the sun, warms and begins to release gases that are seen on rare occasions from Earth as a bright line in the sky. The comet never takes a break during day or night. Comet என்னது day night எப்பவுமே break எடுத்துக்கிறது இல்ல. A comet gives a spectacular scene when it is in full flight. We can compare such a sight with nothing else. The comet is compared to the cheetah that runs fast and known for its speed. Comet எதோட compare பண்ணப்படுது? Cheetah ஓட. The poet also compares the comet to a powerful mountain for its strength. Give a detailed account of the various effects caused by the comet to the Earth. When a comet comes very close to the Earth's atmosphere, it causes a shake, which in turn produces a shock wave that reaches the Earth's surface. This sudden violent movement of the Earth's surface sometimes causes great damage. According to the scientists, the comets leave behind chemicals in the form of dust, which resulted in the emerging life on Earth. Thus, mankind came into existence. Next is, this is the summary one part. Fill in the blanks. Fill in the blanks. You can write the answer in the filler and you also write it in the note. Then poem appreciation, rhyming words, and the rhyming scheme. And they are given the third one. General question, the rhythmic words in the poem gives a rhythm to the poem. Never stopping, day or night flight. Then second, and this one you must write it in the note.
Second line, with a tail that smiles long, so powerful and strong. Third one, causing vapor from the force as it travels on its course. And the fourth one, the atmosphere will shake, causing the land to quake. Fifth one, in the dust they leave behind, which resulted in mankind, behind and mankind. The last one, shake and quack, force and course. Sixth one, I do not have the right in a comet in full flight, right flight. In a minute there, rhythmic words.